ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விவிஆர் கிரியேஷன். இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஜிக்ஸாக் தான் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம போட போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு 2 லைன் போட்டு சென்டரில் இந்த மாதிரி ஜிக்ஸாக் டைப்பில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ நான் கிளியராக உங்களுக்கு காமிச்சிட்றேன். இப்போ இந்த மாதிரி குட்டியாக லாக் போட்டுட்டு ஆப்போசிட் அந்த ஸ்லாண்டிங் லைனில் கார்னர் வரைக்கும் கொண்டு போயிருங்க. கார்னர் வரைக்கும் கொண்டு போயிட்டு அதுக்கு ஒரு ஸ்லாண்டிங்காக பக்கத்தில் லைன் மாதிரி ஃபார்ம் பண்ணி ஒரு லாக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? லாக் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஸ்லாண்டிங் லைனில் கார்னர் வரைக்கும் கொண்டு வந்துட்டு அதுக்கு பக்கத்துலேயே, ஓகேங்களா, அதாவது ஃப்ளாட்டாக பக்கத்துலேயே ஒரு குட்டியாக லாக் போடுங்க. லாக் போட்டுட்டு அப்படியே ஆப்போசிட் லைனில் கொண்டு போய்க்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஸ்டிச்சுங்க. ஏன் அப்படின்னா இது நம்ம கட் ஒர்க்கு இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணுறப்போ கண்டிப்பாக இது நமக்கு ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நமக்கு நீட்டாக வரும். அதை விட பார்த்திங்கன்னா இது நம்ம ஜரி த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ இன்னும் நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும். பட் சில்க் த்ரெட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஜரி த்ரெட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நமக்கு நீட் ஃபினிஷிங் வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி நம்ம ஜிக்ஸாக் போட்டு பார்ப்போம். ஓகேங்களா? அதாவது லாங்கு குட்டியாக ஒரு லாக் போடுவோம். இது தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான். மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு ஸ்டிச்சிங்கில் போடுறப்ப எப்படி போடணுன்னு சொல்லிடுறேன். இப்போ பாருங்கள், நல்லா கார்னர் வரைக்கும் நான் அந்த செயினை கொண்டு வந்துட்டு லாக் இப்போ அந்த கீழேயே போட்டுருங்க. ஓகேங்களா? போட்டுட்டு எண்ணாட் போட்டு முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு லைன்லேயோ ஒரு டிசைனில் போடுறோம் அப்படின்னா எப்படி போடணுன்றதையும் நான் காமிச்சிட்றேன். இப்போ எண்ணாட் போட்டுட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கிளியராக சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக செயின் போட்டோம், பக்கத்தில் லாக். ஓகேங்களா? இப்படி இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு லாக் ஒரு ஸ்டாண்டிங்காக கொடுக்குறோம். ஓகேங்களா? இப்படி ஜிக்காக, அதாவது லாங்காக ஒரு செயின் குட்டி லாக்கு, அதே மாதிரி இந்த மாதிரி கொண்டு லாங் செயின் குட்டி லாக்கு. ஸோ இதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுறோம், கண்டினியூ பண்ணிவிட்டு கொண்டு போகிறோம். இது நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு நம்ம நெக்லைனில் ஒரு டிசைனாக போடுறப்போ இது யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மெத்தடு. பட் நார்மலாக நம்ம ஒரு ஜிக்ஸாக் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பேஸில் கண்டிப்பாக செயின் ஸ்டிச் போடணும் நம்ம. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி நம்ம போட்டோன்னா என்ன ஆகும் அப்படின்னா இது ஃபினிஷிங் நீட்டாக இருக்காது. ஓகேங்களா? அந்த ஷார்ப் எட்ஜ் இருக்காது, ஃபினிஷிங் நீட்டாக இருக்காது. அதாவது ஸ்ட்ரைட் லைனில் போட்டுட்டு நம்ம இந்த இடத்துலேருந்து நான் போடுறேன் பாருங்களேன். இந்த இடத்துலேருந்து நான் லாங் செயின் போட்டு குட்டியாக ஒரு லாக் போடுறோம். அந்த லாக் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்லாண்டிங்காக போடுறப்ப தான் அதோட கரெக்டான ஒரு ஃபார்முலா வரும். இதுவே அந்த லைனுக்கு முன்னாடியே பஞ்ச் பண்ணிட்டு அந்த லைனில் நீங்கள் லாக் போட்டிங்க அப்படின்னா அது நீட்டாக லுக்காக இருக்காது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அது ஒரு ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்காது. ஓகேங்களா? எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக் ஸ்டிச் ஒரு டிசைனில் நம்ம போடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக பேஸ் பார்த்திங்கன்னா செயின் ஸ்டிச் கண்டிப்பாக போடணுங்க. செயின் ஸ்டிச் ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கு மேலே தான் நம்ம ஜிக்ஸாக் போடுவோம். பேஸாக நம்ம செயின் ஸ்டிச் வச்சுக்கலாம். அந்த செயின் ஸ்டிச் நீங்கள் சின்னதாகவும் போடலாம், இல்லை ஒரு பெரிய சைஸ்லேயும் போடலாம். ரொம்ப லாங்காக போட்டுற வேண்டாம். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டுட்டு இதுக்கு மேலே தான் நம்ம ஜிக்ஸாக் போட போகிறோம். அதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி போட்டது நம்ம ஒரு லாங்காக செயின் போட்டு லாக் போட்டோம். அது உங்களுக்கு கிளியராக தெரியணுன்றதுக்காக நான் போட்டு காமிச்சேன். இப்போ இதில் நீங்கள் ஒரு லைன் சில்க் த்ரெட்டில் போட்டு அதுக்கு மேலே ஜிக்ஸாக் சில்க் த்ரெட்டில் போடுங்க. இன்னொன்று ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டு பேஸ் ஜரி த்ரெட்டில் போட்டு மேலேயும் நம்ம ஜரி த்ரெட்டில் போடணும் ஜிக்ஸாக்கு. ஆனால் நீங்கள் பேஸ் ஜரி த்ரெட் போட்டிங்கன்னா 2 லைனாக போட்டிங்கன்னா அது பெஸ்ட்டு. ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பேஸை வச்சுட்டு இதில் ஜிக்ஸாக் போட போகிறேன். இப்போ அந்த லைனுக்கு ஒட்டியே தான் எடுக்கணும். லைனை விட்டு நமக்கு கேப் போயிடக்கூடாது. அதே மாதிரி ஜிக்ஸாக் குட்டி குட்டியாக தான் போடணும். இதில் நம்ம லாக் போட தேவையில்லை. ஓகேங்களா? இப்போது இந்த சைட்லேருந்து நான் செயின் எடுத்துகிட்டு ஆப்போசிட் சைடில் ஒரு பஞ்ச் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த சைடில் செயினுக்கு அதாவது நம்ம கீழே போட்டிருக்க பேஸ் செயினுக்கு ரைட் சைடில் ஒரு ஸ்டிச்சு, அப்படியே ஸ்லாண்டிங்காக லெஃப்ட் சைடில் ஒரு ஸ்டிச்சு. ஸோ இந்த மாதிரியே நம்ம போட்டு போகணும். மேலே போடுற ஜிக்ஸாக் கண்டிப்பாக நெருக்கமாக தான் இருக்கணும். ரொம்ப லாங்காக போட்டிங்க அப்படின்னா அது ஃபினிஷிங் நீட்டாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டியாக தான் போடணும்.
இது எந்த இடத்துலலாம் நம்ம யூஸ் பண்ணுவோன்றது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். நெக்லைனில் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம கட் ஒர்க் யூஸ் பண்ணுறப்போ யூஸ் பண்ணலாம். ஒரு டிசைனை வந்து நம்ம ஒரு எம்போஸ்டு லுக்காக காமிக்கணும், அவுட்லைன் வந்து நீட்டாக காமிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மெத்தட், அதாவது சில்க் த்ரெட்டில் பேஸ் வந்து செயின் போட்டுட்டு அதுக்கு மேலே ஜிக்ஸாக் போட்டிங்கன்னா இன்னுமே வந்து லுக்காக இருக்கும். இதில் இன்னொரு மெத்தட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பேஸ் வந்து ஒரு கலராகவும் மேலே இருக்க ஜிக்ஸாக் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அது ஒரு கலராகவும் நீங்கள் போடலாம். இப்போ சாரியில் வந்து டபுள் கலர் இருந்ததுன்னா அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போது நான் வந்து உங்களுக்கு லைனில் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இதுதான் பேஸ் லைன்னா லைனை ஒட்டியே தான் நம்ம வந்து அந்த செயின் இருக்கணும். லைனை விட்டு கொஞ்சம் தூரமாக போச்சு அப்படின்னா நமக்கு அது வந்து நல்லாவே இருக்காது. ஸோ நம்ம லைனுக்கு மேலேயே தான் இருக்கணும். அதே மாதிரி லைனுக்கு ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு, ஸோ அதை அந்த லைனை ஒட்டியே தான் போடணும். கொஞ்சம் கேப் விட்டு போட்டுறவே கூடாது. அதே இதில் ஒரு விஷயம் மெயினாக பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டபுள் கலர் இருக்கப்போ நீங்கள் மேலே போடுற ஜிக்ஸாக் ஒரு கலராகவும் பேஸ் ஒரு கலராக யூஸ் பண்ணுறப்போ சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.